தமிழ்நாட்டில் மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பிய 209 பெண் காவல் ஆளுநர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடங்களுக்கே பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. அவ்வாறு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பும் காவலர்கள் குழந்தைகளை பராமரிப்பதில் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக அது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கைகள் வந்தன. இந்த நிலையில் அத்தகைய பெண் காவலர்களின் பணி மூப்புக்கு விலக்கு அளித்து அவர்களின் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் மாவட்டங்களுக்கே பணி மாறுதல் வழங்கப்படும் என கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி விண்ணப்பம் செய்தவர்களில் கடந்த 3ஆம் தேதி வரை 209 பேர் பயன் பெற்றுள்ளனர். பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை நோக்கி சென்ற அரசு பேருந்து அங்குலக்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் ஆழியார் வால்பாறை சாலையில் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் வால்பாறைக்கு செல்ல பெரிதும் அரசு பேருந்து போக்குவரத்தையே நம்பி உள்ளனர். இந்நிலையில் அங்குலக்குறிச்சியில் பேருந்தை நிறுத்துமாறு கை அசைத்தும் பேருந்து நிற்காமல் சென்றதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். வால்பாறை வண்டி வந்தது 10 பேர் நிற்கும், வண்டி கையை காமிச்சா வண்டி நிற்கல, அவர்கிட்ட பேச்சு வந்தது அரை மணி நேரத்துக்கு வண்டி இருக்கு, நாங்கள் என்ன செய்யறது? பேருந்து பயணிகளை அலட்சியப்படுத்திய ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அங்கம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 10க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆசிரியர் சேகர் என்பவர் தனது சொந்த செலவில் சுற்றுலா அழைத்து சென்றுள்ளார். வேன் மூலம் புறப்பட்டு மாமல்லபுரத்தில் உள்ள 5 ரதம், கடற்கரை கோவில் மற்றும் முட்டுக்காடு பகுதியில் படகு சவாரிக்கு அவர்கள் சென்று வந்தனர். தனது சொந்த செலவில் சுற்றுலா அழைத்துச் சென்ற ஆசிரியர் சேகருக்கு தூய்மை பணியாளர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சங்கரன்கோவில் ரயில் நிலைய தண்டவாளத்தில் மயில் ஒன்று நடந்து வந்த காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக பயணிகள் காத்திருந்தனர். அப்போது மயில் ஒன்று தோகை விரித்தபடி தண்டவாளத்தில் தனியாக நடந்து வந்தது. இதனை பயணிகள் ஆர்வமுடன் படம் பிடித்தனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் கலை திருவிழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தமிழர்களின் பண்பாடு, கலை மற்றும் நாகரிகத்தை போற்றும் வகையில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா நேற்று நிறைவடைந்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று அரங்கேற்றிய பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். நெய்தல் கலை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற உணவு திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகளை மக்கள் உண்டு மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் தீட்டிப்பாளையம் அருகே வீட்டின் மேற்கூரையில் இருந்த இரும்பு தகரத்தில் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கூலி தொழிலாளியான விக்னேஸ்வரன் செல்போனில் பேசியவாறு வீட்டின் மேற்கூரையில் இருந்த இரும்பு தகரத்தை தொட்டுள்ளார். மழைநீர் வழிந்த நிலையில் இரும்பு தகரம் மின்கம்பியில் உரசியவாறு இருந்ததால் மின்சாரம் பாய்ந்து விக்னேஸ்வரன் உயிரிழந்தார். மேலும் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருந்த அதே இடத்தில் அவரது பக்கத்து வீட்டுக்காரரான நாகராஜ் என்பவரும் தெரியாமல் தகரத்தை தொடவே அவரும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இந்த மாதிரி உயிர் போயிருச்சாட்டிருக்கு, இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் விக்னேஸ்வரன் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க அவர் உயிர் இல்லை. அதுக்கப்புறம் தான் நாகராஜுங்கிறது இறந்தாருங்க. அவர் போய் ஒயர் பிடிச்சி நின்றவர் அவர் இறந்துட்டாரு. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்குள் புகுந்து கணினி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவில் காவல் நிலையத்துக்குள் புகுந்த 2 பேர் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரித்து வந்த தனிப்படை போலீசார் சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன், அவரது நண்பர் ஐயனார் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 2வரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலையில் 2 நாட்களாக நடைபெற்ற மாநில அளவிலான சப் ஜூனியர் எரிபந்து சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவடைந்தது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான இப்போட்டியில் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 520 பேர் பங்கேற்றனர். பெண்கள் பிரிவில் கிருஷ்ணகிரி அணி முதலிடம் பிடித்தது. 2ஆம் இடத்தை சென்னை அணியும் 3ஆம் 4ஆம் இடங்களை முறையே தருமபுரி சேலம் அணிகள் பிடித்தன. ஆண்கள் பிரிவில் குமரி அணி முதலிடமும் சென்னை அணி 2ஆம் இடமும் பிடித்தது. இதில் 24 வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் ஜூலை 18, 19ஆம் தேதிகளில் கேரளாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு அணி சார்பில் களமிறக்கப்பட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.